ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிப்ளெக்ஸரை பார்க்க போகிறோம். இது வந்து டிஎல்சிடியில் இருக்கிற ஒரு டாபிக் தான். இந்த மல்டிப்ளெக்ஸர் மொடியூல் 2ஓட கடைசியில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸர்னால் என்னென்னு பார்த்துருவோம். மல்டிப்ளெக்ஸர்ன்றது வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு காம்பினேஷ்னல் லாஜிக் சர்க்யூட். காம்பினேஷ்னல் லாஜிக் சர்க்யூட்ன்றது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு AND கேட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். AND கேட்டா இதுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். AND கேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், பின்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். உள்ளே என்ன ஆப்ரேஷன் நடக்கும்னா டாட் நடக்கும். டாட்ன்றது மல்டிப்ளைக்கு நடக்கும். ஓகேவா, இதுதான் வந்து AND கேட்டோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட்டு வந்து சேஞ்ச் பண்ணோன்னா உடனே இம்மிடியட்டாக இன்புட்டோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஏவோட வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கிறேன், பியோட வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கிறேன்னா 0.1ன்றது வந்து என்னது 0ன்னு கிடைக்கும். உடனே வந்து நம்மளுக்கு பதில் வந்து கிடைக்கும். இன்புட் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வந்து டிலே வந்து கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதுதான் வந்து காம்பினேஷனல் சர்க்யூட். காம்பினேஷனல்ன்றது வேறு எதுவும் கிடையாது. இன்புட்டு வந்து உடனே வந்து அவுட்புட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, அவுட்புட் வருது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து இன்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்புட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக அதே அவுட்புட்டும் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். இதுக்கும் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நம்ம வரப்போகிற டாபிக்ஸில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு காம்பினேஷனில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்து இன்புட்டு சேஞ்ச் ஆகிடும்னா உடனே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இமிடியட்டாக இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். ஓகே, மல்டிப்ளெக்ஸர்ன்றது வந்து ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். இது வந்து என்ன ஆகும்னா, என்ன நடக்கும்னா, உள்ள வந்து இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2n வந்து இன்புட்ஸ் வந்து தருவோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து நம்ம எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மள யூஸ் பண்ணுற டிவிஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிவிஸில் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸ் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு 50 சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 50 சேனல்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு டிவியில் வந்து இது வந்து ஒரு இன்புட்டாக கிடைக்கும். இதுதான் டிவின்னு வச்சுக்கோங்க. இந்த 50 சேனலும் எனக்கு இன்புட்டாக இருக்குது. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பீக்கர் வழியாக ஒரே ஒரு ஸ்பீக்கர் வழியாக மட்டும்தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நான் வந்து 50 சேனல்ஸ் கிட்டே என்கிட்ட இருக்குது. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த சிக்னலை வாங்கி எனக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் வழியாக மட்டும்தான் எனக்கு வந்து சவுண்ட் வந்து கொடுக்குது. இது வந்து கான்செப்ஷுவலாக எடுத்துக்கோங்க, ரியலாக வந்து எடுத்துக்கக்கூடாது, ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 2n வந்து நான் இன்புட்ஸாக வந்து தரேன். 2n இன்புட்ஸாக தந்தேன்னா எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸர்கிட்ட இருக்கும். ஸோ மல்டிப்ளெக்ஸர்ன்றது என்னது, ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்ஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். மல்டிப்ளெக்ஸர்ன்றது வந்து ஒரு சிஎல்சி, காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். இதோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2n இருக்கும். ஸோ 2n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து வாங்கி ஒரே ஒரு அவுட்புட்டு மட்டும்தான் தரும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1, ஒரே ஒரு அவுட்புட். இதுதான் இப்போதைக்கு மக்ஸோட நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இது ஒரு சிஎல்சி, 2n இன்புட் வாங்கி ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தரும். நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மக்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளெக்ஸரோட ஷார்ட் ஃபார்ம் தான் நாங்கள் மக்ஸ்ன்னு சொல்கிறேன். என்னென்ன மக்ஸ் இருக்குன்னா 4x1ன்ற ஒரு மக்ஸும் இருக்குது, 8x1ன்ற ஒரு மக்ஸ் இருக்குது. 4 வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து 2n என்னோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். ஓகேவா, அதேமாரி இந்த 8க்கு பாருங்கள், 2n வேல்யூ வந்து 2/3 இருக்கும். அதாவது என்னோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 2 பவர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டாக இருக்கும், இந்த கிராஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இது வந்து என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இது வந்து மக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த எக்ஸ் மார்க்குக்கு அப்புறமா இருக்கிறது வந்து அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 பவரில் இருக்குது, அவுட்புட் வந்து 1 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு மக்ஸு. ஓகே, இப்போது 4x1 இருக்குது, 8x1 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 4x1 மக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து டயக்ராம் வந்து வரையிறது, எப்படி இதுக்கு இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரூத் டேபிள் வந்து வரைஞ்சிப்போம். நான் வந்து இன்புட்ஸை வந்து S1 S2 அண்ட் ஒய்னு தரேன். ஸோ இந்த S1 S2ன்றது வந்து நான் வந்து செலக்ட் லைன்ஸ்னு சொல்லலாம். செலக்ட் லைன்ஸுன்றது வந்து வேறு எதுவும் கிடையாது. இப்போது எத்தனை ஸோ இந்த செலக்ட் லைன்ஸ் வந்து வேறு எதுவும் கிடையாது, எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறதுனா, நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு கேட்டுக்கு வந்து இன்புட்ஸ் தரணும்னா நம்ம வந்து ஏ பின்னு எடுப்போம். ஏன்றது பின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ். இந்த சோர்ஸை தான் நம்ம இந்த இடத்துல செலக்ட் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இன்புட்ஸ் வந்து தரோம். இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா S1க்கு 0 0 1 1, ஏன்னா இது 4x மல்டிப்ளையரில் அப்போ 4 இன்புட்ஸ் தரணும்ல, அதனால் S1 வந்து 0 0 1 1ன்னு எடுத்துக்கிறேன். S2 வந்து பார்த்தீங்கன்னா 0 1 0 1. ஓகேங்களா? இப்போது ஒய்யோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா, இது வந்து டெசிமல் இண்டெக்ஸோட வேல்யூவாக இருக்கும். 0 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் இண்டெக்ஸில் நம்மளுக்கு 0வாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் D0ன்னு போட்டுக்கிறேன். D0ன்றது வந்து டெசிமல் இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 0 1ன்னு இருக்குது, அது டெசிமல் இண்டெக்ஸ் ஆஃப் 1 1 0, இது வந்து 2ஓட டெசிமல் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறேன். 1 1ன்றது வந்து 3ஓட டெசிமல் இண்டெக்ஸாக சொல்கிறேன். ஸோ 4x1 மல்டிப்ளெக்ஸரோட ட்ரூத் டேபிள் இப்படி தான் இருக்கும். S1 S2 ஒய்ன்றது 0 0 1 1 0 1 0 1 D0 D1 D2 D3. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உள்ளே இருக்கிற அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பிளாக் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதுக்குள்ளே நான் 4x1 மக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போது செலக்ட் லைன்ஸ் வந்து தரேன். செலக்ட் லைன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸாக இருக்கும். அதே S1 அதே S2. இப்போ இன்புட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்புட்ஸ் இருக்கும். அவுட்புட் வந்து எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். நான் அந்த இடத்துல வந்து நான் ஒய்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா D0 D1 D2 அண்ட் ஃபைனலி D3 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒரு 4x1 மல்டிப்ளெக்ஸர் வந்து இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து எல்லாமே வந்து இன்புட்ஸாக இருக்கும். என்னவாக இருக்கும்? இன்புட்ஸாக இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும். ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும்.